ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள அரிசியை வச்சு அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அரிசி, வீட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஆகும் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஊறட்டும். ஆல்ரெடி மட்டனே ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ தனியாக ஒரு பேனில் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ இது எல்லாமே ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு தகுந்தாப்போ நான் எல்லாமே தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை இந்த பக்கம் நான் பாதி ஸ்கிப் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மல்லி இதை போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கர் வச்சு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 50 கிராமுக்கும் குறைவாக நெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, மல்லி இதெல்லாம் பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கணும். பிரியாணி டேஸ்ட்டாக வர்றதுக்கு முக்கியமே நம்ம என்னென்ன போடுறோமோ அது எல்லாமே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது சேர்க்கணும். இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி, கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வச்சுக்கிறேன். பொடி பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக போட்டதுனால பொடியாக அரைக்க முடியலனாலும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ மட்டன் அதையும் சேர்த்து அந்த மட்டன் வேக வச்சுருந்ததில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப், அந்த கப்பில் 1 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1/2 கப் அரிசி எடுத்துருந்தேன். 1/2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப் தேங்காய் பால், 1/2 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி, இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 கப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கணும். புழிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இடையில கொஞ்சம் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. தயிர் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அதில் வீடியோவில் காமிக்க முடியலை. தக்காளி, புதினா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி பொடியெல்லாம் போடும்போது நான் தயிர் 4 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அது தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக வரும். நம்ம வீட்டு அரிசியிலே திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் சேர்த்தது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டு எடுத்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. நல்லா வாசங்க பகமன்னு செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. மட்டனும் நல்லா ஆல்ரெடி வேக வச்சு போட்டதுனால மட்டனும் நல்லா பூ மாதிரி வெந்துருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செஞ்சு பார்க்குறேன். நல்லாவே வெந்துருந்துச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.